Hello guys, so in this video we are going to learn about databases. Okay, wow. So database in Android we have a built-in database. Okay, so before that is called as SQLite database. அதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி in general what is database அப்படின்னு சொல்றேன். The topic is SQLite database. So before that, okay, so database is a place where we can save and retrieve our data. So basically வந்து இது என்ன பண்ணுவோம், ஒரு பிளேஸ் அதில் வந்து என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம், ரிட்ரைவ் பண்ணுவோம். அதான் called as database. Okay, so and then we have a built-in database in Android that is called as SQLite database. ஓகேவா? சரி, வாட் இஸ் திஸ் SQL database அப்படின்னா இது வந்து ஒரு built-in database. ஓகேவா? ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல வந்து இது ஒரு built-in இருக்கும். திஸ் கம்ஸ் வித் எவ்ரி ஆண்ட்ராய்ட் டிவைஸ். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா lightweight, open source, so main என்ன சொல்லலாம் அப்படின்னா it's a built-in database comes with Android device. நம்ம ஏன் இதை வந்து மென்ஷன் பண்றோம், why I'm mentioning it comes with every Android device அப்படின்னா, இப்போ பை டிஃபால்ட்டா டேட்டாபேஸ் சொன்னோம் இல்லையா, எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா SQL, MySQL, MS Access அந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா ஒரு நம்ம ஓஎஸ்ல எக்ஸ்டர்னலா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம், அதுல தான் வந்து என்ன பண்ணுவோம், டேட்டா வந்து சேவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் MySQL சொல்லிட்டு அப்ளிகேஷன் இருக்கு, நீங்க விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் ஆண்ட்ராய்டு டிவைஸ் நீங்க எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. எல்லா ஆண்ட்ராய்டு டிவைஸுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பில்ட்-இன் SQLite டேட்டாபேஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப டீட்டெயிலா என்ன சொல்றது, இவ்வளவு ரொம்ப பில்டப்லாம் அதுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். லெட்ஸ் கோ அண்ட் சி ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அஸ் யூஷுவல் சிம்பிளா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூசர் வந்து நேம் எப்படி வச்சுப்போம், மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வாங்குவோம். ஓகேவா? அண்ட் தென் let's say mobile and then password. மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வாங்கிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகணும், இது போய் SQLite டேட்டாபேஸ்ல சேவ் ஆகணும். இதுதான் இப்போ பார்க்க போறோம் டாபிக். ஓகேவா? லெட்ஸ் சே we have this டப்பா. அதில் என்ன பண்ண போறோம், SQLite வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஆக்சுவலி கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டு பார்த்தா புரியாது, நம்ம கோடிங் பார்த்தவங்க ஈஸியாக சூப்பராக புரியும். டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றோம், லெட்ஸ் சே இதை வந்து என்ன பண்ண போறோம், S1 ஒரு ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்க. இதை வந்து S2ல சேவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல தூக்கி ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க ஃபார்முலா நம்பர் 3 படி என்ன பண்ண போறோம், இதை டைரக்டா சேவ் பண்ண மாட்டோம். இதை எடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு கண்டென்ட் வேல்யூஸ்னு ஒன்று இருக்கு, ஃபார்முலா நம்பர் 2 எல்லாத்துக்கும் பிடிபென் கிளாஸ் இருக்கும் இல்லையா, இந்த கண்டென்ட் வேல்யூஸ்ல தூக்கி போட்டு ஒன்றும் இல்லை, கண்டென்ட் வேல்யூஸ் ப்ரீடிஃபைன் காம்போனன்ட் தான். அதில் தூக்கி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த எஸ்ஓ லிஸ்ட்டை போட்டுட்டு இந்த கண்டென்ட் வேல்யூஸ் தான் தூக்கி என்ன பண்ணுவோம், இதில் தூக்கி போடுவோம். ஸோ if you want to save something to SQLite database, you will be using content values. If you want to retrieve something from database, you will be using என்னது, cursor. கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதான் வாய்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ரெக்கார்டிங் அப்படின்னு தெரியல. ஐ ஹவ் லிட்டில் கோல்ட். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே டேட்டா எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க, கர்சர்லேருந்து S1, S2 or whatever you can query and get the data. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, கோடிங் பார்த்தா தான் புரியும். பட் ஒரு எவ்வளோ தூரம் புரியுதோ அதை சந்தோஷம். ஓகே, ஸோ ஃபார்முலா நம்பர் 2 படி இஃப் யூ வாண்ட் டு சேவ் சம் டேட்டா டு டேட்டாபேஸ், நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது யார் அப்படின்னா SQLite
ஓப்பன் ஹெல்ப்பர் இவர் தான் ஹெல்ப் பண்ண போறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் பிட்வீன் ஆக்டிவிட்டினா இன்டென்ட் இல்லையா, இஃப் யூ வாண்ட் டு ஷோ சம் அலர்ட் அப்படின்னா அலர்ட் பில்டர் மாதிரி இவர் தான் வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு சேவ் அண்ட் ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ். ஓகே சரி, இந்த இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, பட் இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு தனி கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த கிளாஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் SQLite ஓப்பன் ஹெல்ப்பர். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். கிளாஸ் நேம் என்ன வச்சுக்கலாம், எனிதிங். Let's say I'm keeping the class name as ரஞ்சின்னு வச்சுக்கிறேன். அதை விட்டுட்டுமா ரஞ்சித். ஸோ என்ன பண்றேன், எக்ஸ்டென்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா இது வந்து ஒரு இது இன்டர்ஃபேஸ் கான்செப்ட். ஓகேவா, ஜாவால வரும் எக்ஸ்டென்ஸ். இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இது வந்து டாட் வராது. ஏன்னா நீங்க சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் திங்க் லைக் இந்த டாட் வரும்னு நினச்சிப்பீங்க. ஓகே, டாட்டை வந்து டெலீட் பண்ணிட்டேன். எப்படி ஒன்றும் இல்லை, ஒயிட் மேலே ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃபைன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஓப்பன் ப்ராக்கெட் ஒயிட் கலர் நம்ம ஒரு கலர் மாற்றணும். ஸோ திஸ் வயலட் கலரை வச்சுப்போம் மறுபடியும். ஓப்பன் ப்ராக்கெட் கீழே போயிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா, இதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி இஸ் தட் ஐ வில் டெல் யூ தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐ ஹவ் டோல்ட் யூ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இல்லையா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ நீட் டு இம்ப்ளிமெண்ட் 3 மெத்தட்ஸ். அதுதான் வந்து நீங்க சப்போஸ் நீங்க புது கிளாஸ் கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் எக்ஸ்டென்ஸ் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எரர் காட்டும். அது எரர் கிளிக் பண்ணா இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ் காட்டும். என்னென்ன மெத்தட் அப்படின்னா 3 மெத்தட். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா தட் வில் பி சேம் அஸ் யுவர் கிளாஸ் நேம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அதுல என்ன தருவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து தான் என்ன தருவோம், டேட்டா பேஸோட நேமே தருவோம். டேட்டாபேஸ் நேம் அண்ட் டேட்டாபேஸ் வெர்ஷன் நம்பர் கொடுப்போம். இதுல தான் வெர்ஷன் நம்பர், இது ரெண்டும் கொடுப்போம். ஸோ இந்த டீடைல் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டேட்டாபேஸோட நேமும் டேட்டாபேஸோட வெர்ஷன் நம்பர் கொடுப்போம். அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஆன் கிரியேட் மெத்தட். நமக்கெல்லாம் ஃபெமிலியரான ஒரு மெத்தட் தான் ஆன் கிரியேட். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐ வில் டெல் யூ இந்த கோடிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஆன் கிரியேட் மெத்தட் இது வந்து உங்களுக்கு பேராமீட்டர்லாம் வரும், பட் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஆன் கிரியேட்ல என்ன தரும் அப்படின்னா வி கிவ் த query for creating table. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், நான் இந்த சொன்னேன் இல்லையா நேம் அண்ட் பாஸ்வேர்ட், சாரி மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ டேபிள் வித் 2 காலம்ஸ், மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, அடுத்து இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆன் அப்கிரேட் மெத்தட். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கான்செப்ட் சொல்றேன் அப்படின்னா இது முக்கியம். இது புரிஞ்சாதான் அடுத்தது புரியும். இந்த சென்ஸ் இது நல்லா கவனிங்க. இதை நல்லா ஓரளவுக்கு பார்த்து மைண்ட்ல ஏறிச்சு அப்படின்னா தான் நம்ம கோடிங் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். இப்போ நீங்க கரெக்டாக கவனிக்கல, கரெக்டாக புரிஞ்சுக்கல அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டேட்டாபேஸ். ஆனால் நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா பயங்கர ஈஸியாக டக்குன்னு நீங்க பாஸ் பண்ணி போயிருவீங்க, அடுத்த லெவலுக்கு போயிருவீங்க. இந்த சென்ஸ் அடுத்த டாபிக் போயிருவீங்க, நல்லா டேட்டாபேஸ் கிளியர் ஆயிடும். ஓகே, database is actually a complex topic, but I'm going to teach you in a way. தமிழ்ல சொல்றேன். டேட்டாபேஸ் ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக், கஷ்டமான டாபிக். அதை நீங்க நான் சொல்ற வகையிலே ஃப்ளோலே வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ திஸ் வில் பி கெட் எக்ஸிக்யூட்டட். எக்ஸிக்யூட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஓகே, this will be executed when the version number is increased. மேலே வெர்ஷன் நம்பர் தரோம் இல்லையா, பை டிஃபால்ட் அது 1ன்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், அது 2ன்னு மாற்றுவோம். ஓகே, எதுக்காக அதை மாற்றணும், எதுக்காக பண்ணோம் அப்படின்னா this will be executed when the
is increased. Okay, எதுக்காக அப்படின்னா to update table. ஓகே, எதுக்காக அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா டேட்டாவை அப்டேட் பண்ணணும். டேபிள் டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ல இருக்கிற டேட்டாவை மாற்றணும் அப்படின்னா அது நீங்க கோடிங்ல கொரியில பண்ணுவீங்க. பட் டேபிளையே நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்க பண்ணுவீங்க. ஓகே, அது இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்டர் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்டர் நீங்க எஸ்கியூஎல் தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்டர் இது ரொம்ப டீப்பான போகிறது, இது ரொம்ப அவசியம் இப்போதைக்கு இல்லை. ஆல்டர் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆல்டர் கொரிஸ். ஓகே, சூப்பர். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் டேட்டாபேஸ் புரிஞ்சுச்சுன்னா இப்போ உங்களுக்கு கோடிங் பார்த்தா பயங்கரமாக புரிஞ்சிடும். தட்ஸ் இட். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் டூ சம் கோடிங். ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். மொபைல் அண்டு பாஸ்வேர்ட். இங்கே யாருமே இல்லை, உங்களை தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். Hope my screen is visible. Stop share. Okay, fine. So what I'm going to do அப்படின்னா I'm going to create a new project. Close project. Okay, this is the new project. Let's say SQLite example வச்சுக்கலாம். Okay, finish. So this development on simple hello world ladder application as usual. என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 2 எடிட் டெக்ஸ்ட் போர்டு பட்டன் போடலாம். நம்ம யூஐ டிராப் பண்ண இல்லையா, அதே மாதிரி பண்ணலாம். Delete text view, change the layout to linear. Vertical change करो. Edit text. 2 edit text add பண்ணிக்கலாம். And then ஒரே ஒரு பட்டன், make it simple. Okay, ஒரே ஒரு பட்டன். ஓகே, கோடிங் போயிட்டு அப்புறம் இதை ஹிண்ட்னு மாத்திரம். மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட் சொன்னேன் இல்லையா, என்டர் மொபைல் ஹிண்ட், என்டர் பாஸ்வேர்ட், சேவ் டு SQLite டேட்டாபேஸ். ஃபுல்லாகவே டைப் பண்ணுறேன். சரியா, இப்போ ஆன் கிளிக் ஆட் பண்ணலாமா? யூ நோ ரைட், ஆன் கிளிக். So this block will be executed when I click the button. சும்மா சம் நேம் கொடுக்கலாம். ஓகே, வெளியே கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள கிளிக் பண்ண என்ன ஆயிடுச்சு, ரெட் கலர் பல்பா மாறிடுச்சு. கரெக்டா, முன்ன எல்லோ கலராக இருந்துச்சு, இப்போ ரெட் கலராக மாறிடுச்சு. தட்ஸ் இட், டன். பொறுமையாக வீடியோ பாருங்க. And then yes, this block will be executed when I click the button. DIU formula number 2 பண்ணலாமா? edit text, for example ed mobile comma ed password. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இந்த கோடிங் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதிலே பண்ணுறோம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ப்ரிஃபரன்ஸ் எடிட்டர் ஃபாண்ட் 30 வந்து ஒரு 20 மாற்றுவோம். That is cool. Better, right? Fine. So let's do the initialization. id dot name e and then 2. Okay, so let's declare 2 edit text, string. Let's say s1, otherwise string mobile comma string
பாஸ்வேர்ட். ஓகேவா? அது ஈஸியா புரியுது. STR அப்படின்னா ஸ்ட்ரிங் அர்த்தம், EDனா எடிட் டெக்ஸ்ட் வேரியபிள் அர்த்தம். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ ஸ்ட்ரிங் மொபைலுக்கு என்னன்னா எடிட் டெக்ஸ்ட் மொபைல் டாட் கெட் டெக்ஸ்ட். இன்னைக்கு ஃபாஸ்டா ஸ்க்ரோல் ஐ மீன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஃபைன், தட்ஸ் இட், வி காட் இட். இப்போ வந்து நான் ஒரு இதில் நான் என்ன பண்ணலாம், டோஸ்ட்ல போட்டேன்னா நான் டைப் பண்ணி பண்ண கிளிக் பண்ணால் டோஸ்ட்ல வரும். செட் பண்ணிடலாம். உங்களுக்கு அவ்வளோமா இருக்கும். சம் பீப்புள் வில் கெட் வெரி குட் ஐடியா வாட் இஸ் ஹேப்பனிங் அன்டில் நவ், ரைட்? எமுலேட்டர் இங்கே தான் இருக்கையா? ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் டைப்பிங் சம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் and I click it, nothing is happening. ஏன்னு சொல்லுங்க, டோஸ்ட் தரல, கோடிங் தரல. அது எப்படி சொன்னதை மட்டும் தான் செய்யும், கரெக்டா? ஓகே, என்ன பண்ணலாம், STR mobile plus பாஸ்வேர்ட், ஒரு நியூ லைன் போட்டுப்போம். லெட்ஸ் ரன் இட். ஸோ ஐம் கெட்டிங் த போத், ரைட்? ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ரெண்டையும் தூக்கி டேட்டா பேஸில் சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன சொன்னேன், தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண சொன்னேன் இல்லையா? யூஸ்வலி வி கிரியேட் என்ன பண்ணுவோம், ஆக்டிவிட்டி நியூ ஆக்டிவிட்டி எம்டிட் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணுறது ஆக்டிவிட்டி இல்லை, ஒரு கிளாஸ். ஜாவா கிளாஸ் நேம் என்ன இருக்கலாம், நான் ரஞ்சித்னு கொடுக்குறேன். கிளாஸ் நேம், ஓகே, தட்ஸ் இட். யூ சி, இதெல்லாம் இல்லை, இன்டர்ஃபேஸ் நம்மளாம் இல்லை, கிளாஸ் வச்சுக்கோங்க. குத்தனாச்சு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுது. என்ன பண்ண சொன்னேன் நான், எக்ஸ்டென்ஸ் வித்து as you can see நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இஃப் பாசிபிள் டேக் த நோட்ஸ். வீடியோ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க வீடியோ எடுத்து பார்க்கறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கும். பட் நோட் எடுத்து பார்க்கறது ஈஸி இல்லையா? நோட் எடுத்து டக்குனு பண்ணி பார்க்கலாம். பட் கம்ப்யூட்டர் ரன் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அப்புறமேட்டுக்கு வீடியோ போட்டு அதை ப்ளே பண்றதுக்கு நமக்கு லேட் ஆகும். பட் ஸோ டேக் நோட்ஸ். பேசிக்கலி ஐ டோன்ட் டூ தட். பட் எனக்கெல்லாம் வந்து நான் சோம்பேறி இல்லையா, லேசி. ஐ டோன்ட் ஓப்பன் சிஸ்டம். அந்த மாதிரி whenever I get it out, சிஸ்டம் எடுத்து பார்க்கறது சோம்பேறி பட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ஹேவ் த நோட்ஸ். Since SQLite open, not only that, இந்த நீங்க நோட்ஸ் எடுத்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிருக்கலாம், ரைட்? ஃபைன், SQLite open helper இதுதான் அந்த கிளாஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி எரர் வருது, கிளிக் ஆன் த எரர், இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ் போத் on create and on upgrade. திரும்பவும் கிளிக் ஆன் த எரர், create constructor matching super. ஏதோ ஒன்று, மூணுமே எல்லாமே ஒன்று தான். ஸோ செலக்ட் எனி ஒன், add it. That's it guys. Okay, we got it. இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, except the context அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிருங்க. That's it. ஓகேவா கைஸ்? இந்த இடத்துல எரர் காட்டும். நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டா பேஸ் நேம் இங்க தரணும், இங்கே டேட்டா கொடுத்துடலாம். டேட்டா பேஸ் நேம் என்ன தர போறேன் அப்படின்னா, details.db, எக்ஸ்டென்ஷன் வந்து .db. ஃபேக்டரி வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அது என்னன்னு தெரிஞ்சு அவசியம் இல்லை, நல்ல வச்சிருவோம். வெர்ஷன் நம்பர் 1 இனிஷியலி. ஓகே, ஸோ as I told you, டேட்டாபேஸ் நேம் கொடுத்தாச்சு, வெர்ஷன் நம்பர் கொடுத்தாச்சு. இனிஷியலாக 1 இருக்கும், போக அப்டேட் ஆகிட்டே போகும். இங்கே என்ன பண்ண போகிறோம், query for creating டேபிள் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே வாட் எவர் இஸ் ஹியர், உங்கள் சிஸ்டம் வந்து டிபின்னு இருக்கும், சில பேருக்கு டேட்டாபேஸ்ன்னு இருக்கும், வேற வேற வேரியபிள் இருக்கும். ஸோ என்ன இருக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. என்னென்ன இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்என் கூட போட்டுக்கலாம். பட் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் SQL. இதுக்குள்ள நீங்க என்ன query கொடுத்தாலுமே என்ன ஆயிரும், அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிரும். So what is your query for creating table? Create table. Table name என்ன வச்சுக்கிறேன், students. ஸோ இங்க காலம் நேம்ஸ் தரணும். காலம் நேம் என்ன பண்ண போறேன், கேபிட்டல் லெட்டர்ல மொபைல் வைக்கிறேன். டெக்ஸ்ட்ங்கிறது டேட்டா டைப், கமா அண்ட் தென் பாஸ்வேர்ட். யூ சி பாஸ்வேர்ட் P கேப்ஸ்ல கொடுக்குறேன். கூல், தட்ஸ் இட். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 2 காலம் இருக்க டேபிள் கிரியேட் பண்ணுவோம், மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட், அவ்வளவுதான், சிம்பிள். சரி, திஸ் இஸ் ரெடி நவ். ஓகே, இப்போ இதே டிம்மா இருக்கு, இந்த கிளாஸ் நேம் ஏன் டிம்மா இருக்கு அப்படின்னா, இட்ஸ் நெவர் யூஸ்ட். தனியா கிரியேட் பண்ணிருக்கேன், பட் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாட் யூ கால், இதை யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, S1, அதாவது STR ஸ்ட்ரிங் மொபைல் இருக்கிற வேல்யூவும் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் என்ன பண்ணணும், டேட்டாபேஸ் சேவ் பண்ணணும். அது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டையும் நான் அங்கே அனுப்பணும், இங்க இருந்து அங்கே அனுப்பணும். எப்படி அனுப்பலாம் அப்படின்னா சொல்லுங்க,
அநேகமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஐ மீன் இப்படிதான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பண்ணிருப்பீங்க. பட் இந்த அப்படி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நானே சொல்றேன். த திங் இஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, ரஞ்சித்ன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அஸ் யூஷுவல். நம்ம வந்து ப்ரீ டிஃபைன் கிளாஸ் தான் ஃபார்முலா நோட் 2ல என்ன பண்ணிருப்போம், ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண இல்லையா. இப்போ நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ரஞ்சித் கேபிஆர் சம்திங் வேரியபிள். ஸோ டிக்ளேர் பண்ணி அதை இன்சைஸ் பண்றேன். கேபிஆர் இஸ் ஈக்குவல் டு நியூ அகைன் கிளாஸ் நேம். தட்ஸ் இட். உள்ள வந்து என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். கான்டெக்ஸ்ட் என்னது, திஸ். தட்ஸ் இட். ஸோ கேபிஆர் அதாவது அந்த கிளாஸ்ல இருக்கிற ரஞ்சித்ன்ற கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை நான் அக்சஸ் பண்ண போறேன். அதுக்கு வி நீட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னது, ரஞ்சித்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து கேபிஆர். கேபிஆர் டாட் சேவ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து என்ன பண்ண போறேன், இந்த எஸ்டிஆர் மொபைலையும் எஸ்டிஆர் பாஸ்வேர்டையும் அனுப்புறேன். சரியா? இது வந்து எரர் காட்டுது. ஏன்னா இங்க ஒரு மெத்தட் இருக்கு, அதை வந்து நீங்க கால் பண்ணுன்னு சொன்னீங்க. பட் அங்க மெத்தடே இல்லை. சரிடா? அதாவது இந்த கிளாஸ்ல வந்து ஒரு மெத்தட் இருக்கு, சேவ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அதில் போய் இதெல்லாம் பாஸ் பண்ணு சொன்னேன். பட் இங்க மெத்தடே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், அந்த எரர் ஷார்ட்கட் கிரியேட் த மெத்தட், அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன ஆயிரும், அங்க இருந்து அனுப்புற வேல்யூ இங்க வந்துடும். ஓகேவா கைஸ்? திஸ் இஸ் கிளியர் அப் டு நவ். வேணா சோஃபார் பாஸ் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் சொல்லிக்க கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து வாய்டுன்னு போட்டுருவோம். அப்படின்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு இருக்கும். பட் ஸோ நோ நீட் டு ரிட்டர்ன் எனி திங். ஸோ இப்போ என்ன ஆயிரும், பேசிக்கலி என்ன பண்றோம் அப்படின்னா, டேட்டா வந்து யூசர்ட் இருந்து வாங்கி இந்த இடத்துக்கு அனுப்பி விட்டோம். அதாவது டேட்டா பேஸ் கிளாஸ்க்கு அனுப்பி விட்டேன். இனிமேல் என்ன பண்ண போறேன், அஸ் ஐ டோல்ட் யூ, கண்டென்ட் வேல்யூஸ் டேட்டாவை தூக்கி போட்டு அதை எடுத்து டேட்டா பேஸ்ல கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. கண்டென்ட் வேல்யூஸ் இங்க இருக்காரு. as usual ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். cv is equal to new. that's it. ஓகேவா guys? so cv dot put, இதுல வந்து 2 parameter இருக்கு. அதான் கண்டென்ட் வேல்யூஸோட ஆப்ஜெக்ட் தான் cv. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து you have to give the table name, சாரி காலம் நேம். இந்த டேபிள்ல எந்த காலம்ல எந்த வேல்யூ போய் சேவ் ஆகணும்னு சொல்றீங்க, காலம் நேம் கமா and then what value you need to save in this column, str mobile, அதாவது யூசர் அங்க அனுப்புறது. control d, செகண்ட் காலம் பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு டேட்டா டைப் போடல. டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் இதுதான் வந்து query for getting table, create table. இதுதான் வந்து டேபிள் நேம். ஸ்மால் எஸ் போட்டிருக்கேன், அது எஸ் கடைசியில் போட்டிருக்கேன். ஸோ மொபைல் காலம் நேம், டெக்ஸ்டிங் அது டேட்டா டைப். டெக்ஸ்டிங் அது டேட்டா டைப் இல்லையா. என்ன அப்படின்னா அந்த வேர்கேர் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ திஸ் text is similar to varchar, it accepts both number and string. Okay, so this one let's do. And here செகண்ட் காலம் மொபைல்ல இந்த வேல்யூ போடுன்னு சொல்லிட்டேன். இது வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டேன், யூசர் டேட்டா வாங்கி கண்டென்ட் வேல்யூஸ்ல போட்டேன். கண்டென்ட் வேல்யூஸ் வந்து டேட்டா பேஸ்ல போடணும். ஓகே, ஸோ டு புட் இட் இந்த SQLite டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாமா, SQLite டேட்டா பேஸ் சும்மா ஒரு SQL வச்சுக்கிறேன். டிக்ளேர்ட் இனிஷியலைஸ் பண்ண போகிறது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவு get you need to initialize get writable database. Okay, finally sq dot insert excuse me, first வந்து டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ். இதை 3 பேராமீட்டர் இருக்கு. இந்த பாருங்க வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் நேம், நம் காலம் ஹேக் அதை நல் வச்சுக்கோங்க. கடைசிக்கு அண்ட் வேல்யூஸ் வேரியபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் டேபிள் நேம், தென் நல் வந்து வச்சுக்கோங்க. செகண்ட் பேராமீட்டர் தேவையில்லாது. தேர்ட் பேராமீட்டர் கண்டென்ட் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் cv. that's it guys. if you run it, data is saved. நம்ம என்ன பண்ணிப்போம், டோஸ்ட் போட்டுக்கலாம். is saved. Okay, so let's run and check. Let me check one more time everything is perfect or not. Okay then, run one time and see the output.
என்ன பண்ணலாம்? மொபைல் 98 பாஸ்வேர்டு வந்து டிஇஎஸ்டி டெஸ்ட் சேவ் டு எஸ்கியூஎல் இது ஆச்சு 98 டெஸ்ட் இஸ் சேவ்டுன்னு சொல்லுது இல்லையா? சேவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. தட் மீன்ஸ் ஸோ எப்படி செக் பண்ணலாம், எப்படி கோடிங் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னா பேசிக்கலி வி நீட் டு கோடிங்கில் தான் பார்க்க முடியும் ஆக்சுவலாக. நீங்கள் கோடிங்கில் இருக்கிற எப்படி பார்க்கலாம். பட் ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் கூட ஜஸ்ட் டெம்பரரியாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் சாரி டிவைஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இது என்ன அப்படின்னா நம்ம எமுலேட்டரோட எஸ்டி கார்டு சாரி எமுலேட்டரோட ஃபைல் மேனேஜர் அதில் போய் என்ன பண்ணலாம், டேட்டாக்குள்ள டேட்டா இருக்கும், இன்னொரு டேட்டா இருக்கும் அதுக்குள்ள. அதில் போயிட்டு உங்கள் பேக்கேஜ் நேம் என்ன வச்சுருக்கேன், SQLite எக்ஸாம்பிள் run.am இந்த ஒரு ஹிஸ்டரி எக்ஸாம்பிள். இதுக்குள்ள போனீங்கன்னா உங்கள் டேட்டா பேசஸ் போடுறதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் இருக்கும். டீட்டெயில்ஸ் டேட்டா தான் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? as you can see here அதுக்குள்ள என்ன இருக்கும், 98 டெஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுங்க. இதில் நிறைய கண்ணா ரொம்ப தட் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ரைட் வே டு ஓப்பன் அண்ட் சி த டேட்டா, பட் சும்மா டெம்பரரி பர்பஸ் ஃபார் கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். சீல இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இட்ஸ் ஹியர். டெஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ 98 எங்கேயாச்சும் இருக்கும். ஓகே இருக்கும், எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ பேசிக்கலி இட்ஸ் ஒர்க்கிங். நீங்கள் பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வரும். மேபி ஐ கேன் சேவ் ஒன் மோர், பட் இட்ஸ் ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு we can save the data to SQLite database. ஆக்சுவலாக இந்த சர்ச் இருக்கா, கண்ட்ரோல் F 98 இல்லைன்னு சொல்லுது. மேபி நான் என்ன கொடுத்து சேவ் பண்ணேன், பாருங்க ரெண்டுமே மொபைல்லே போட்டேன். இந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணுவோம். ஓகே, this is mobile and this is password. You see, this is how you can find out how and where we are making mistake is common to everyone. Everybody can be எல்லாரும் பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ணுவோம். திரும்ப ரன் பண்றேன். so that was the mistake, right? இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்து அப்புறம் ரெண்டு பேர் இருக்கும். let me try saving one more. 1 2 3 4 நான் சுத்தலாம். பாஸ் W சேவ்னு வருது. பார்ப்போம், இது வந்து எனக்கு அப்டேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் அ பழைய டேட்டா பேஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனது இருக்கு. லெட் மீ ஜஸ்ட் synchronize, open it. நான் கொடுத்து 1 2 3 4 control F. I think it is here, right? 1 2 3 4 and pass. So basically the data is getting saved. அவ்வளோதான், இது வரைக்கும் புரிஞ்சா போதும். ஓகேவா கைஸ்? ஸோ இதில் இன்னொரு வாட்டி ஆக்சுவலி தர ஒன் மோர் வே டு செக். இது நீங்கள் சும்மா எக்ஸ்ட்ரா போனஸாக சொல்கிறேன். நீங்கள் இதுவே கஷ்டமாக இருந்தால், சேவிங் கஷ்டமாக இருந்தால் ட்ரை பண்ணாதீங்க. இந்த என்ன பண்ணலாம், லாங்குன்னு நினைக்கிறேன், லாங் எஸ் லாங் தான். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, இட் வில் பி ரிட்டர்னிங் த ரோ நம்பர் சொல்லும், எந்த ரோல சேவ் ஆச்சுன்னு சொல்லும். ஓகே, நான் என்ன பண்றேன், வாய்ட். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு ஓகே, கோர்ஸ் கிளாஸ் இந்த செஷன் முடிஞ்சு, இந்த டாபிக் முடிஞ்சு. இது எக்ஸ்ட்ராவா சொல்றேன். ஓகே, இது கன்ஃபியூஸ் பண்ணும், ஜாவா தெரியல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வாய்டுக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன், லாங்குன்னு போட்டுக்கிறேன். சரியா? என்ன பண்றாங்க, ஐ எம் ரிசீவிங் தட். அங்கிருந்து இங்க அனுப்பிவிட்டு இதெல்லாம் இருக்கலாம் இல்லையா, டீன்னு வச்சுக்கலாம். ஸோ கடைசியா இங்க போட்டுருங்க, சேவ்ட் ஆன் ரோ பிளஸ் டி. எந்த ரோல சேவ் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்லும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ண இல்லை, ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் தட்ஸ் இட். சேவ்ட் ஆன் ரோ 3.
row 4. That means data save ஆகும். Suppose பிரச்சனை அப்படின்னா -1 வரும். ஓகேவா guys? That's all about saving data to SQLite database. சரியா? உங்களுக்கு இன்னொரு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்லணும்? that's it. சேவிங் அவ்வளவுதான். இந்த வீடியோல சேவிங் மட்டும் நான் சொல்றேன். ரீட்ரைவிங் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே? Thank you.